ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பிப்ரவரி 22க்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வீக்லி ஒன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அது வந்து ஏதோ கண்டினியூட்டி மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் நான் பழையபடியே டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை நான் இன்னும் அப்லோட் பண்ணுறேன். ஓகே வாங்க பாயிண்ட்ஸ்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திடக்கழிவு மேலாண்மை தொடர்பாக நாடு முழுமைக்கும் புதிய விதிகளை வந்து உச்சநீதிமன்றம் வந்து வெளியிட்டிருக்கு. அது வந்து இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட இந்த ரணஜன்னி அதான் டெட்டனஸ்ஸு அப்புறம் டிப்தீரியா தொண்டை அடைப்பான் இதோட கூட்டு தடுப்பூசி மருந்துகளை வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து ஜேபி நட்டா அறிமுகம் செஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்த பாயிண்ட், மதுரையில் வஉ சிதம்பரனார் சிலை அமைக்க துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அடிக்கல் நாட்டிருக்காரு. மதுரையில் கப்பலூரில் அப்படிங்கிற இடத்துல 2.5 ஏக்கர் பரப்பளவுலையும் 150 அடி உயரத்துலையும் அமைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு மீது 15% உலகளாவிய வரி விதிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், உதகை கொடைக்கானல் இது மாதிரி மலைப்பகுதிகளில் நெகிழி பாக்கெட்டுகளில் பயன்படுத்தப்படும் பால் விநியோகம் அது செய்யறதுக்கு பதிலாக மாற்று வழிகளை கண்டறிங்க அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஆவி நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், ஆஸ்திரேலியாவுடனான இருதரப்பு 2020 பைலேட்டரல் சீரியஸ் அது வந்து இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி 10 ஆண்டுகளுக்கு 2015 வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2:1 அப்படிங்கிற கணக்கில் ஆஸ்திரேலியா மண்ணில் தொடரை கைப்பற்றிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், தமிழ் வளர்ச்சி கழகம் சார்பில் சென்னையில் நடைபெற்ற சொல் புதிது திட்டம் அந்த கூட்டத்தில் ஆங்கில சொற்களுக்கு இணையாக 26 தூய தமிழ் சொற்கள் வந்து இறுதி செய்யப்பட்டிருக்கு. அது 26ம் இருக்குது. அது நீங்கள் நெட்டில் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட், புதுடெல்லியில் நடைபெற்ற சர்வதேச செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாட்டில் 24 லட்சம் கோடி முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, நாளைக்கு வேறு ஒரு கண்ட்ரவர்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.